ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டில் எவ்வளவோ நம்ம மாடு நடந்து போயிட்டுருக்கோம் பார்க்குறோம், குப்பையை சாப்பிடுது. ஸோ எதையோ சாப்பிட்டுருக்கு, பேப்பர் எதையோ சாப்பிட்டுருக்கு. நம்ம முடிஞ்ச அளவு மாட்டுக்கு ஏதாவது ஒரு பழமோ இல்லை ஒரு காயோ ஏதாவது ஒரு சாப்பாடோ ஏதோ ஒன்று கொடுங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா குப்பையெல்லாம் சாப்பிடும்போது மனசு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மாடு மட்டும் இல்லை, நாய்கள் குப்பையெல்லாம் சாப்பிடும். நம்ம இந்த ஜென்மத்தில் நம்ம மனுஷனாக பிறந்துட்டோம், நமக்கு எல்லாமே கிடைக்கிது. மனுஷனுக்கு பிறந்து பல பேர்த்துக்கு கிடைக்காம இருக்குது. முடிஞ்ச அளவு உங்கள் ஸ்ட்ரீட்டில், அட்லீஸ்ட் உங்கள் ஸ்ட்ரீட்டில், ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டு எவ்வளவோ ஸ்ட்ரீட்ஸ் இருக்குது, இந்தியா ஃபுல்லாக எவ்வளவோ ஸ்ட்ரீட்ஸ் இருக்குது. உங்கள் ஸ்ட்ரீட்டில் ஒரு 10 வீடு இருக்கும், ஒரு 50 வீடு இருக்கும், 100 வீடு இருக்கும். ஒரு நாளைக்கு ஒருத்தர் கொடுத்தாலுமே ஒரு 10 வாழைப்பழம் ஒரு மாடுக்கும் ஒவ்வொன்றும் கொடுத்தாலுமே அது வந்து பார்த்திங்கன்னா அது பசியை போக்காது. ஆனால் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குப்பையை சாப்பிடும்போது நமக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வெளியில் விட்றாங்க எல்லாத்தையும் மாடை, அது வெளியில் விட்றாங்களோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அது பண்ணக்கூடாது தப்பு. பட் மாடை யாரும் அடித்து விரட்டாதீங்க. அது நம்மளை இப்போ நம்ம முட்டை வருதுன்னா நம்மளை வேணுக்குமே முட்டை வருதுன்னு இல்லை, நம்மளை ஏதோ பண்ண வராங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் அதெல்லாம் பண்ணுது. ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் யாரும் மாடை கஷ்டப்படுத்தாதீங்க. முடிஞ்ச அளவு ஏதாவது உணவு கொடுங்க. அதுக்கு மாட்டுக்கு மட்டும் இல்லை, பூனை எல்லாத்துக்கும், நாய்கள் எல்லாத்துக்கும் வளர்த்தா மட்டும்தான் நம்ம உணவு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்துக்குமே நம்ம உணவு கொடுக்கலாம். உணவுன்றது எல்லாத்துக்குமே முக்கியம். அது மனுஷன் மட்டும் கிடையாது, ஆடு மாடு எல்லாத்துக்குமே அது உண்டு. ஸோ முடிஞ்சளவு கொடுக்க பாருங்கள். குப்பையெல்லாம் சாப்பிடும், ரொம்ப வலிக்கும். ஸோ இதை நான் எதனால் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் ஒருத்தர் இந்த வீடியோ போடுறேன், இதை பார்த்து எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டுருப்பீங்க, சும்மா வாழைக்கடை பழக்கடை இருக்கும், பார்த்து கொடுப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லதுங்க ரொம்ப. இது வந்து பார்த்திங்கன்னா குப்பையை சாப்பிடாதது, அது என்ன சொல்ல, அது பசியில் தான், கண்டிப்பாக பசியில் தான் சாப்பிடுங்க. பசியில் தான் அது போய் குப்பையை போய் சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து முடிஞ்ச அளவு உணவு கொடுங்க. எல்லா மிருகங்களுக்கும் உணவு கொடுங்க. உணவுன்றது ரொம்ப முக்கியம். அந்த உணவு இல்லாமல் மனுஷனே இருக்கான், மனுஷனுக்கு கொடுங்க. எல்லாருமே உதவி பண்ணுங்கள். ஸோ நன்றி. ஐயனார் சாமி, ஏசு சாமி, அல்லா சாமி, எல்லா சாமி என் சாமி தான் ஃபாதர். எல்லா